முதல்ல நீங்கள் விசிட் பண்ணதுக்கு இப்போயும் நிறைய வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே டூரிஸ்டாக தான் இருக்காங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. தலைவர் பாட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இது ட்ரெஸ்ஸுக்கு மேலே வச்சுட்டு அப்படி அயன் பண்ணால் ஒட்டிக்குமா? ட்ரை தட் ஒன் ஸ்வீட் வேற மாதிரி இருக்கு க்ளீன். இந்த இடத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி ஒருக்கா கம்பராமாயணம் இருக்கு இல்லையா, அந்த கம்பராமாயணத்தை ஒருக்கா நீங்கள் படிச்சிருந்தாலுமே கூட மறந்துருப்பீங்க. அப்படி மறந்துருந்தால் இன்னொருக்கா அதை வந்து படிச்சுட்டு இந்த பிளேஸுக்கு வந்து விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள் அந்த படித்த விஷயத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே வந்து அந்த இன்சிடென்ட்டை வந்து அப்படியே ஸ்டெச்சுவாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு உண்மையிலே அந்த நீங்கள் ரீட் பண்ணகள் இருந்த விஷயம் வந்து அப்படியே வந்து இங்கே தென்படும். ஸோ அது வந்து இங்கே விசிட் பண்ண இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலே நல்ல வேர்த்தாக இருக்கும். நான் அப்போ படித்ததே வந்து இப்போ பார்க்கக்குள்ள உண்மையிலே ரொம்ப வேர்த்தாக இருக்குது. இது இந்த பேர்ட்ஸ் பார்க்கா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் இந்த பட்டு கேவ்ஸுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நீங்கள் விசிட் பண்ணதுக்கு இப்போயும் நிறைய வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அப்படியே இங்கே அந்த சைடில் நடந்து போகணும். சில பேர் வந்து அந்த சைடால் நீங்கள் கார் வெஹிக்கிள் வந்தீங்கன்னா அந்த சைடில் தான் வருவீங்க. அப்படி வரவங்க ஒன்றாவது அதை பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கே சைடில் வந்து அனுமாருடைய சிலையை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் போகலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனுமார் சிலையிலேருந்து ஆரம்பிச்சதால் அப்படி வந்து இங்கே அந்த சைடில் போக வேண்டியது. இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுப்பா, பர்ஃபெக்டாக இருக்குது காய்ஸ். இது ஒரு காலத்தில் நீங்கள் வந்த டைம்லலாம் இப்படி இருந்திக்குமா எனக்கு தெரியலை. ஆனால் வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டே போகிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிற 2024 ஆகஸ்ட்டில் வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ புறாக்கள், தீன் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். காலையிலேருந்து ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருச்சுன்னு சொல்லி வந்தால் அகைன் வந்து மழை ஸ்டார்ட் ஆகுது. பட்டு கேவ்ஸ்ன்னு சொல்லி அந்த இடத்துல இது போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம வந்தால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இங்கே பாருங்கள், இங்கே சைடில் வந்து ஃபுல்லாக எல்லா விஷயங்களுமே இருக்குது. இங்கே நீங்கள் இங்கே வந்து ரிலீஜியஸ் திங்காக வாரீங்க, நீங்கள் ஏதாச்சும் பூஜை பண்ணணும் வேண்டுதல் அப்படி அந்த மாதிரிலாம் வாரீங்கன்னு சொன்னால் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்துடாதீங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து வெள்ளிக்கிழமையில் எப்படி க்ரௌடாக இருக்குன்னு பாருங்கள். இதே வந்து நீங்கள் காலையில் ஏர்லியாக வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு யாருமே எல்லா டைமில் ரிலாக்ஸாக அவங்களோட பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த நாள் எல்லாமே கொஞ்சமே நல்லா க்ரௌடாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே டூரிஸ்டாக தான் இருக்காங்க. தமிழ் மக்கள் இருந்தாலுமே கூட நிறைய இடத்துல பாருங்கள் டூரிஸ்ட்டாக இருக்காங்க. பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து இது மலேசியாவில் இருக்குது. நீங்கள் மலேசியா டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு அடித்தாலே வந்து ஒன்றாவது இந்த பிளேஸ் தான் காட்டும். இங்கே பாருங்கள், முதலாவது இந்த படிகள் இருக்குது தானே, இந்த படி எல்லாமே ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டாந்துருக்காங்க. அதனால் 4 படி வச்சு ஒரு படி போகிறாங்க, ஒரு படி வராங்க, இன்னொரு படி போகிறாங்க வராங்க, அப்படி 4 படியும் வச்சு அதில் வந்து நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பச்சை மஞ்சள் சிவப்பு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறதால தான் டூரிஸ்ட்டை வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணுற இடமா இந்த பிளேஸ் மாறிச்சு. இங்கே பாருங்கள் முன்னுக்கு எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே க்ரௌடு காய்ஸ். இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பட்டு கேவ்ஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இங்கே வந்து டிரெக்டாக பஸ்ஸஸ் லேனுமே இருக்குது. நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளேஸில் நிற்கிறீங்களோ அந்த பிளேஸில் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த பட்டு கேவ்ஸ் அடிச்சுட்டு அதுக்கு வந்து ட்ரெயின் லொக்கேஷனா இல்லை நீங்கள் பஸ் இது லொக்கேஷனா அதை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த பிளேஸுக்கு வந்து எப்படி வந்துக்கலாம்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே காட்டும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன். ஸோ டேக்ஸி எடுக்கிறத விட உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி வந்துக்கலாம். இல்லாட்டி வந்து உங்களுக்கு டைம் இல்லை, குயிக்காக ஒரு கொஞ்சம் டைமுக்குள்ளே நீங்கள் விசிட் பண்ணி வரணும்னு சொன்னால் 16 வெள்ளி 20 வெள்ளிக்கு எல்லாமே டேக்ஸி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வந்துக்கலாம். மெயின் ஸ்பெஷல் வந்து முருகனோட சிலை தான். நீங்கள் பாருங்கள், இந்த முருகனோட சிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ மீட்டர்னால் 42.7 மீட்டர் உயரத்தில் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீளம், அதாவது அந்த டோல் அப்படியே வந்து அந்த சைடில் வந்து ஆட்கள் ஏறிட்டு போகிறாங்க தானே, அதில் வந்து படி பார்த்திங்கன்னா 272 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம ஏறி போனால் உள்ளுக்கு வந்து நிறைய விஷயங்கள், இப்போ அந்த சைடில் வந்து நம்ம எப்படி விஷயங்கள் பார்த்தோமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் புறாக்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் எல்லாமே புறாக்கு சாப்பாடு போட்டதுக்கு அந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வாங்கிட்டு நீங்கள் புறாக்கு எல்லாமே ஃபீட் பண்ணிக்கலாம். அதை வந்து ரீல்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். பார்ப்போம், நம்மளே மேலும் ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இது வந்து 5 வழி தான் வருது. வாங்க அப்படியே பார்ப்போம். இது என்னென்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராச்சும் மீனிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவங்க பாருங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை ஆகிட்டு. ஓகே, ஃபுல்லாகவே போட்டுக்குவோம். பில்லா படம் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பிளேஸ். பில்லாவில் வந்து அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை வந்து சைடில் அந்த சின்ன கிளிப் ஒன்று எட் பண்ணி விட்டுறேன் பாருங்கள். அந்த பாட்டில் வந்து இந்த இடத்துல தான் படிப்பாங்க. ஸோ அந்த டைம் எல்லாமே அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உண்மையிலே ஃபேமஸ் ஆச்சு இந்த பிளேஸ். அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் எல்லாமே இதை வந்து அறிமுகப்படுத்தினது யாருன்னு சொன்னால் அவர் ஸ்டெச்சு கொஞ்சம் வச்சுருக்கு. அவருடைய ஒரு கல்வெட்டு ஒன்று வச்சுருக்காங்க அந்த சைட்டில். நான் உங்களுக்கு போகும்போது அந்த சைட்டில் காட்டுறேன். அவர் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வணிக அந்த ரீதியாக வந்தவர். இந்த பிளேஸில் வந்து அவர் ஒரு சிலையை கட்டி அந்த பிளேஸில் ஒரு கோயில் கட்டினதாக தான் குறிப்பிடப்படுது. அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகி வந்து இப்போ வந்து டூரிஸ்ட் மலேசியான்னு சொன்னாலே நீங்கள் சர்ச் பண்ணும்போதே முதலாவது வாரதே இந்த பட்டு கேவ்ஸ் தான். 272 படி ஏறணும். ஏறிப்போமா? இங்கே பாருங்கள் 4 வாசல் வச்சுருக்கு. 1 2 3 4 2 ஏறுறாங்க, 2 வராங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி ஃபாலோட் ப்ரொஹிபிட்டட். ஓகே, ஷோட் போட்டுட்டு போயிடலாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே போட்டுருக்கு. தலைவர் ஷோட் போட்டுட்டு போகிறாரு. ஓகே ஓகே, போம். இங்கே பாருங்க, அங்கே தான் போயிட்டு ஏறணும். போம். யா, இங்கே பாருங்க இந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக 2 சைட்லேயுமே குரங்குகள் அப்படி இதாகிட்டு இருக்கு. கொஞ்சம் இதில் ஏறுறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர் கலராக பண்ணி வச்சதால தான் டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறது கூகுளில் எல்லாமே போட்டிருந்துச்சு. இது முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே ஃபுல்லாக ரெட் அண்ட் ஒயிட்டாக தான் இருந்துக்குமா. அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கலர்ஃபுல்லாக வச்சதுக்கு பிறகு தான் டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுற ஒரு பிளேஸாக வந்து இது மாறி இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அப்படியே இங்கேருந்து மேலே போமா. லெட்ஸ் கோ. குரங்கு எவ்வளோ கிட்டத்தில் பயம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். தலைவர் பாட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு பாதி தூரம் மீறி வந்துட்டோம். இங்கேருந்து பாருங்கள் டோட்டல் சிட்டியே விளங்குது. எவ்வளோ பேர் ஏறுறாங்க, கொஞ்சம் பேர் இறங்குறாங்க. செம்ம க்ரௌடாக இருக்கா. அப்படியே வந்து ஃபைனலாக ஏறி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த வியூவை பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு வேறு மாதிரி இருக்குது கைஸ். பா, டோட்டல் சிட்டியே இங்கேருந்து எவ்வளோ கிளியராக விளங்குன்னு பார்த்தீங்களா. அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை, குயிக்காக நம்ம ஏறி வந்துக்கலாம். தலைவர் இப்போ தான் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஆறுதெல்லாம் ஏறிட்டு வராரு. ஸ்ரீ இடும்பன் சன்னதி, ஸ்ரீ இடும்பன் டெம்பிள்னு போட்டோ சின்ன சின்ன டெம்பிள்ஸ் இருக்குது. அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்டி எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம நன்கொடை அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள் மேலே அப்படி ஒரு நெச்சுரலாகவே இந்த மாதிரி பாறைகள் பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. வாவ், உள்ளுகள் எல்லாமே கடை இருக்கா. இங்கே பாருங்கள், பூஜை அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ வாட்டர் நோ கோல்ட் ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே இல்லை. அடுத்து எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் மில்க். அது வாட் இஸ் திஸ் மில்க்? எவ்வளோ ப்ரோ இது? 10 வெளியா? 10 யூன். இந்த பிளேஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவோனியர் திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இது வந்து இன்னுமே நம்ம போகலை. நேற்று போகிறதுக்கு இருந்தால் மழை பெஞ்சிட்டு ட்வின்ஸ் டவர் அதே மாதிரி மலேசியாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்கு. ஏர் ஏசியாவா ஃப்ளைட்ஸ் எல்லாமே வச்சுருக்கு. அண்ணே வணக்கம். ஃப்ளக்கும் வச்சுருக்கு. சிங்கப்பூர் இருக்குது, மலேசியா இருக்குது, தாய்லாந்து இருக்குது. இதெல்லாமே என்னண்ணே டிசைனுக்கு வைக்கிறதோ டெக்கரேஷனுக்கு வைக்கிறது. ஓகே ஓகே. இதெல்லாம் எப்படி என்ன ப்ரைஸஸ் எல்லாம்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் 15லேருந்து இருக்குது. 15லேருந்து இருக்குது ரிங்கிட். 15லேருந்து 475 ரிங்கிட்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த இடத்துல வாங்குறத விட இந்த இடத்துல செவோனியர் ஷாப்ஸில் இப்படி வாங்குறதுல நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதே இது வந்து நான் அங்கே பார்த்தேன், கொஞ்சம் குவாலிட்டி லோவாக இருந்துச்சு. ஆமாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து குவாலிட்டி மெட்டல் நல்லா கலர்லாம் நாட் ஃபேட் கலர்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லையா.
இங்கே கோயில் இதை போட்ட மாதிரி அப்படி ஸ்டேச்சு இல்லையா முருகனுடைய இது இங்கே இருக்கு ஓகே ஓகே இங்கே முருகனோட இதை வச்ச மாதிரியே அப்படி இருக்குது பாருங்கள் 29 வெள்ளி இங்கே பாருங்கள் என்னடா க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் 34 வெள்ளி 28 வெள்ளி இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கலாம் யாராச்சும் இந்த ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிறவங்க ஏர் ஏஷியா அந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் எல்லாமே கூட இருக்குது இந்தியாவில் இருக்குது ஆல் கண்ட்ரிஸ் இருக்குது ஆமாம் 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 பெச் அடிச்சுக்கலாம் இல்லையா இதில் எங்கள் இதெல்லாமே 12 வெள்ளியானே ஒவ்வொன்றுமே இங்கே போட்டிருக்கு பாருங்கள் 12 வெள்ளி 9 வெள்ளி இது ட்ரெஸ்ஸுக்கு மேலே வச்சுட்டு அப்படி அயன் பண்ணால் ஒட்டிக்குமா ஓகே ஓகே அப்போ நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இங்கே பாருங்கள் கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இதை வச்சு அப்படி ட்ரெஸ்ஸுக்கு மேலே வச்சுட்டு அயன் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உண்மையும் வேர்த்தான பொருள் தான் இங்கே வந்தால் ட்ரை பண்ணிக்கலாம் வேறு ஏதாச்சும் இருக்காண்ணே இங்கே வந்து கீழே நிறைய மாடல் ஓகே அதில் பார்ப்போம் புத்தாவுடைய ஸ்டேச்சுவுமே இருக்குது இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல புத்தாவோட ஸ்டேச்சு இருக்குது எல்லாருமே இங்கே அதிகமாக இந்த ஃபேன் தான் யூஸ் பண்ணிக்குவாங்க ஏவோ தெரியல வேர்க்கிறதுனால நிறைய கேர்ள்ஸ் வந்து இது தான் வச்சுட்டு இருப்பாங்க இங்கே ஆனால் வந்து இந்தியா தான் தஞ்சாவூர் நல்லா ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா ஆனால் நல்லா பேசி எல்லாமே காட்டினார் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து நீங்கள் குவாலிட்டியான செவோனியர் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நான் நார்மலாக வந்து எல்லாத்தையுமே காட்டிக்கல சும்மா நார்மலாக நான் ஷோ பண்ணிக்கிறேன் அங்கால பாருங்கள் அங்காலையுமே உள்ளுக்குமே ஒரு படி இருக்குது அது எத்தனை ஸ்டெப்ஸோ தெரியலை ஓகே இந்த இடத்துல வந்து இங்கால போகிறனாலும் சரி எங்கால போகிறனாலும் சரி இல்லை இங்கால போகிறேன்னு சொன்னால் நம்ம ஷூஸ் வந்து கழட்ட தேவையில்லை இங்கே போகிறேன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து கழட்டிக்கணும் நம்ம இதால் அப்படியே போய்ப்போம் தலைவர் ஆற்றுல வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காரு தலைவா லெட்ஸ் கோ இந்த பிளேஸுக்கு வந்து வாரது வேர்த்தான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையிலே வேர்த்து அதே மாதிரி நம்ம அங்கே வந்து 10 வெள்ளி கொடுத்து போனோம் தானே அங்கே பார்க்குறத விட நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த 10 வெள்ளி கொடுத்து அங்கே ட்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு பார்க்கணும் அதை வந்து நீங்கள் உண்மையிலே பார்த்து அதை என்ஜாய் பண்ணணும் சொல்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க போல் ஃப்ரீ ஃபுட்டு தலைவரை கூட்டிகிட்டு போகலாம் உள்ளுக்கு ஃபுட் யூ வாண்ட் ஃப்ரீ inside after going here we will try எவ்வளோ ஏஜானவங்களா இருந்தாலுமே பாருங்கள் மேலே வந்து இவ்வளோ தூரம் வந்து ஏறி பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறதுக்கு இல்லை காஷ் உண்மையில் நான் நினச்சேன் 272 படின்னு சொல்லப்பா அவ்வளோ இருக்குமா ஆண்டு வா சத்தியமாக நினைக்கல இந்த பிளேஸ் வந்து இவ்வளோ இருக்குமான்னு அந்த பாட்டில் தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கு ஒரு ரீசனை வந்து கஜன் ப்ரோ வந்திருந்தார் கஜன் ப்ரோ வீடியோலையும் பார்த்தேன் ஆனால் இப்போ நேரில் வந்து பார்க்கும்போது உண்மையிலே வேறு மாதிரி இருக்கா தலைவரை வந்து வர இயலாதாம் ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து டெலிஷியஸ் இல்லையா அதனால் வரையலான்னு சொன்னார் எப்படியோ ஆளை வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் உள்ளுக்கு பார்ப்போம் உள்ளுக்கு போயிட்டு அன்னதானமெல்லாம் கொடுக்குறாங்க என்னென்ன ஃபுட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்கு நம்மளை சுற்றி காட்டிட்டு அப்படியே வரேன் கீழே இருந்து திங்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு பாருங்கள் பா ஆக்கள் ஏறுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு இருக்கிற டைமில் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு பார்த்தீங்களா உண்மையில வேறு லெவல் அவட திங்ஸை வந்து பறிச்சுட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு பாருங்கள் அவட ஃபோனோ என்ன பாக்ஸில் வச்சுருக்காங்க கிஃப்ட் என்னத்தையோ அந்த கிஃப்ட்டை வந்து அப்படியே பிரித்து பா அப்படியே என்னத்தையோ வச்சுருக்காங்க கைஸ்
அவள் அந்த சகோனி ஷாப்பில் வாங்கினா அந்த ட்வின்ஸ் டவர் அப்படியே உடைச்சிட்டு பார்த்தீங்களா? அநியாயம். இங்கே வந்து இன்ட்ரைவ் கூட இருக்குது. இன்ட்ரைவில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். நான் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்லேயும் வந்து இன்ட்ரைவ் யூஸ் பண்ணேன். இன்ட்ரைவில் வந்து நம்ம ஒரு ஃபேர் ப்ரைஸ் இருக்குது தானே, அந்த ப்ரைஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ 17 வெள்ளிக்கு போட்டுருக்கோம். 17 வெள்ளிக்கு யாருமே அக்செப்ட் பண்ணலை. குறைஞ்சது வந்து 30 வெள்ளி காட்டுது. ஆனால் முதல் பார்க்கும்போது 16 வெள்ளிக்கிழமை இருந்துச்சு. இப்போ வந்து பீக் டைம்னால யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே இந்த பட்டு கேவ்ஸுக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸோடு அப்படியே பார்த்துட்டு போயிடுவீங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தெரியாது. அங்கே பாருங்கள் ஸ்டெச்சு ஒன்று இருக்குது தானே, இந்த ஸ்டெச்சுவில் இருக்கிறவர் தான் தம்புசாமி. ஸோ இவர் தான் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வரதுக்கான முக்கிய காரணமே அவர் தான். ஸோ இந்த பிளேஸில் வந்து ஃபவுண்டரே வந்து அவர் தான். அந்த இடத்துல வந்து அவருடைய ஸ்டெச்சுவே வச்சுருக்கு பார்த்தீங்களா? அவர் வந்தால் கண்டிப்பாக அந்த பிளேஸை வந்து பார்த்துட்டு போங்க நீங்கள். அதில் அவரோட தோற்றம் மறைவு எல்லாமே போட்டிருக்கு, நான் காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு இது தெரியாத ஒரு காரணத்தால் காட்டுறேன். தம்புசாமி பிள்ளைன்னு சொல்லி இவர்கிட்ட வந்து தோற்றம் மறைவு இதெல்லாமே போட்டுக்கு பாருங்கள். தம்புசாமி பிள்ளை போன் 1950, மறைவு இல்லை 1850 போன், மறைவு வந்து 1902. இவர் தான் இந்த பிளேஸை வந்து உருவாக்கினவர். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இங்கே போகிற வழியிலே வந்து இங்கே பாருங்கள் பானிபூரி எல்லாமே இருக்குது. இதில் வந்து தலைவருக்கு வந்து பானிபூரி வாங்கி கொடு. தின்னு பாரு, டேஸ்ட் சொல்லணுமா? யா யூ டேஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃப்ளேவர் வச்சு கொடுக்குறீங்க? சாக்லேட் அப்படி இருக்கா? இதில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. நார்மல் பானிபூரி இருக்குது, சாக்லேட் இருக்குது. இந்த நீங்கள் ஒரு ரிங்கின்னு சொன்னது நார்மல். ஓகே, நார்மல் கொடு. இங்கே பாருங்கள், இதில் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்ம நார்மலி எடுத்துக்குவோம். ஒரு 5 பீஸ். Oh shit. Wow. Don't use your hand. Use the tissue. Yes, like this pani puri for இங்கே you. பாருங்கள், அந்த லென்ஸில் வந்து ஏதோ பட்டு இருக்கு. இது ஸ்பைசியா? Spicy. Putina tanya. Thank you. Okay. Try. That one sweet. Good? Okay, நான் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டேஷனில் இங்கே எம்ஆர்டியில் ஒரு கேர்ள் ஒன்று உட்காந்துட்டு இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்துருக்கான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி இருக்கு guys. கிளியரிட்டி அந்த இதெல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உண்மையில் அந்த கேர்ளை காட்டுறேன் பாருங்கள், அங்கே உட்காந்துட்டு இருக்கு. உண்மையில் தலைவன் வேறு ரகமாக ஃபோட்டோஸ் அடிக்கிறதுல. 10 நிமிஷமாக இங்கேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் பெட்டர் வந்து இந்த மாதிரி எம்ஆர்டியில் போனீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நின்று நம்ம ஸ்டேஷன் நம்ம இது வரும் வரைக்கும் நிற்கணும். ட்ரெயின் இன்னொரு 10 நிமிஷத்தில் வருமா.